மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரியாக வச்சுவா everyone, welcome to Fisherman Survey YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்டைல்ல மீன் பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். அதாச்சும் பெரிய பெரிய போட்டு இன்ஜின் மோட்டார்ஸ் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு வகையா இந்த மாதிரி ஸ்டைலை ஃபாலோ பண்ணி மீன் பிடிப்பாங்க. அதை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான். அதனால போர் அடிச்சாலும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட டீடைல்ஸ்லாம் தெரியும். சரி, இந்த மீன் எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது ரெண்டு சின்ன ஃபைபர் போட்டில் வலையை எடுத்துகிட்டு நம்ம கண்ணு கெட்டுற தூரம் அளவுக்கு போய் அந்த வலையை என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டாக அப்படியே ஓப்பனாக அப்படியே விரித்து போட்டுட்டு கரைக்கு கொண்டு வருவாங்க. அதை கரையிலேருந்து தான் இழுப்பாங்களே. அந்த கடலில் வலையை போட்டுட்டு கரைக்கு வந்து தான் அந்த வலையை இழுப்பாங்க. அதை இழுக்கிறதுக்கு ஒரு 20-30 பேர் வரைக்கும் இருப்பாங்க. அதை பார்க்கவே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஏலேலோ ஐலஸா அந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் அதை பாடி பாடி இழுப்பாங்க. கரையிலிருந்து தான் இழுக்கிறாங்க, என்ன பெருசாக கிடச்சிட போகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது தப்பு. இந்த மாதிரி ஸ்டைலில் மீன் பிடிச்சி ஒரே டைமில் 10 லட்சம் எடுத்தவங்களாம் இருக்காங்க. ஸோ எல்லா வாட்டியும் 10 லட்சம் கிடைக்குமான்னு கேட்டால் அது டவுட்டு தான். அது அன்னன்னைக்கான அவங்கவுங்களோட டே பொறுத்து. இதை என்கிட்ட அந்த தொழில் பார்த்தவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்க்கலாம் இன்றைக்கி இவங்களுக்கான டே எப்படி இருக்குன்னு. ஸோ பேக் டு த டாபிக் என்னென்னா, இந்த வலையை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த வலையோட எண்டான கயிறை வந்து கரையில் இருக்கவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. கொடுத்துட்டு போனவங்க அந்த கயிறை பத்திரமா வச்சுப்பாங்க. மீதி பேர் அப்படியே ஊர் கதை, உலக கதை, உலக அரசியல் எல்லாம் பேசிட்டு அங்கே அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க எல்லாம் ரெடி ஆகிற வரைக்கும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு அங்கே வலை ரெடி அப்படின்னா எல்லோரும் ஒரு அந்த சைடில் ஒரு 10 பேர் 20 பேரோ இல்லை இந்த சைடில் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாகவோ நின்றுப்பாங்க. நின்றுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுப்பாங்க. அதாவது ஒரு சி ஷேப்பில் ஃபஸ்ட்டு அதை ஃபார்ம் பண்ணி இழுப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கயிறு இழுக்கும்போது கயிறு வர 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 நமக்கு வலையும் வர ஆரம்பிக்கும். நீங்களே பாருங்கள் அதை அவங்க எப்படி இழுக்கிறாங்க. இழுக்கிறது ஈஸின்னு நினச்சிடாதீங்க, ரொம்பவே கஷ்டம்தான். தண்ணியில் வலையை இழுக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம்.
மோஸ்ட்லி இது யார் பண்ணுவாங்கன்னா, அதாவது 2024 இப்போ யாரெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, கொஞ்சம் ஏஜ்டானவங்க அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டைல் தெரியும். இன்னொன்று அவங்க வந்து கடலுக்குள்ளே போய் தொழில் பார்க்குறது ஒரு கஷ்டமான வேலையாக இருக்குன்றதுனால இதுவுமே ஒரு கஷ்டமான வேலை தான். ஆனால் ஒரு நிறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் பேர்டன் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் வலி கம்மியாக இருக்கும். இது மொத்தமாக எடுத்து முடிக்க எப்படி இருந்தாலும் ஒரு 4 ஹவர் 3 ஹவர் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ மொத்தமாக காமிக்க முடியாது. அதனால் உங்களுக்காக கொஞ்சம் பிட்டாகவே எடுத்து காமிக்கிறேன். ஸோ வலை கிட்ட வர வர இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த ஆளுங்க எல்லாமே அப்படியே க்ளோஸ்டாக வந்துடுவாங்க. அதை நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம்.
ஸோ கிட்டக்க வந்ததும் அந்த ஒரு சர்டன் பாயிண்டில் அப்படியே வலையை க்ளோஸ் பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணி அப்படியே கரைக்கு இழுத்துட்டு வருவாங்க. ஈஸியெல்லாம் இருக்காது, வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த வலை எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குன்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த மீனை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மீன்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், துடிக்க துடிக்க இருக்கும். அந்த மீனுக்கான அந்த நெய் ஒன்று இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அந்த நெய்யோடு குழம்பு வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வலையில் என்னெல்லாம் மாட்டியிருக்குன்னா எடுக்க மாட்டேன் கொஞ்சம் பாறை மீன், கொஞ்சம் கொழுவாலை, அதாவது சென்னையில் காணாங்கத்தை, ஐலை, எப்படி வேணால் சொல்லலாம். அப்புறம் பெரிய சைஸ் நெத்திலி, இதெல்லாம் மாட்டியிருக்கு. எல்லாம் பாருங்கள், துடிக்க துடிக்க இருக்குது. இது எல்லாமே விற்றதுக்கப்புறம் இவங்களுக்கான டே என்ன அமௌண்ட்டு கொடுத்துச்சுன்னா 25,000 கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபிஷ்ஷிங் ரிலேட்டடான வீடியோ இதெல்லாமே நீங்கள் பார்க்கணும். பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இருக்குது, டைம் பாஸ் ஆகுது, இல்லை அதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆவல்லாம் இருந்துச்சுன்னா ஃபிஷர்மேன் சர்வே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்களோட எஃபர்ட்காக ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.
இது ஒன்று அது தட்டு விடுங்க இங்கே ஒன்று தட்டு விடுங்க அது பேர் போட்ட பொறுத்து